ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, சரீரத்திலே நோய்களோடு, வியாதிகளோடு, பலவீனங்களோடு, வலிகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்று தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. யாத்திராகமம் 15:26 ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆம், அவருக்கு என்ன பெயர்? யெகோவா ராஃபா, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் thee என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர். உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு வருகிற எந்த நோயாக இருந்தாலும் அதை உங்களை விட்டு, சரீரத்தை விட்டு விலக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று தொழுநோயை குறித்து சொல்லி அவனை குணமாக்கிய ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களையும் குணமாக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார், வல்லமுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம். இந்த வியாதிக்கு எங்களால் இயன்ற வைத்தியத்தை செய்து விட்டோம், இனி எங்களால் கூடியது ஒன்றும் இல்லை என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமை இல்லை. வலியோடு, வேதனையோடு, சரீர பலவீனங்களோடு, சரீர பாடுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இன்று உங்கள் வீட்டிலே, நீங்கள் இருக்கும் இடத்திலே, உங்கள் அறையிலே, உங்கள் படுக்கையிலே அவர் பிரசன்னமாகிறார். உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி போட வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாத்திராகமம் 23:25 அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களை, நாம் குடிக்கும் நீரை, நாம் அருந்தும் பானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்து அதன் மூலமாக வருகிற வியாதிகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க, நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க, நமக்கு ஒரு அரணாய் விளங்க
ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நான் இப்போ சொன்னாலும் சொல்லுவேன், ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு குடிங்க. ஒரு கவளம் சாதம் உள்ளே இறங்கினாலும், ஒரு சின்ன இட்லி துணிக்க வாயில் போட்டாலும் தேங்க்யூ ஜீசஸ் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. ஒரு வியாதி வர ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒருவேளை வியாதியோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இயேசுவின் தழும்புகள் இந்த மாலை நேரத்தில் உங்களை சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவை பற்றி, உடைய தழும்புகளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிற. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுபட்ட அந்த முந்தின நாள் 165 பெரிய காயங்கள், 5000 சிறிய காயங்கள் அவர் உடலிலே அந்த நாட்களிலே காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் அறையிடுவதற்கு முந்தின நாட்களிலே கிட்டத்தட்ட 650 ரோம போர் சேவகர்கள் சேர்ந்து இயேசுவை சித்திரவதை செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், சரீர ரீதியாக அவரை உபத்திரவப்படுத்தினார்கள். அதனால் உடலெங்கும் காயம், 165 பெரிய காயங்கள், 5000 சிறிய காயங்களும் காணப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். இந்த காயங்கள் ஏற்படுத்திய தழும்புகள் எல்லாம் நமக்கு வருகிற அத்தனை நோய்களையும் குணமாக்க வல்லமை படைத்தவை. அதை மறந்து போகாதீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை குணமாக்குவார், புதிய சரீரமாய் மாற்றுவார். பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி நம்முடைய நோயை நீக்கி போடும். சரீரத்திலே காணப்படும் வலிகளையும், அந்த வலிகளுக்கு காரணமான சரீர நோய்களையும் அவர் குணமாக்குவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த தழும்புகளை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளுக்கு அந்த வல்லமை உண்டு. ஆண்டவரே, உடைய தழும்புள்ள கரங்களை என் மீது வையும், என் நோயை நீக்கும், என் வலியை போக்கும் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாக இயேசு உங்களை குணமாக்குவார். இந்த மாலை வேளையிலே குணமாக்குவார். அது மட்டுமல்ல, மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வருகின்ற நாட்களிலே நீடிய ஆரோக்கிய சுக வாழ்வை உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பெற்றோருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தினருக்கு ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் மகளுக்கு கொடுப்பார், உங்கள் மகனுக்கு கொடுப்பார், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி, இன்று சுகமளிக்கும் வல்லமையை கொடுக்கக்கூடிய வேத வசனங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்கள் இல்லத்திற்குள் கடந்து வருகிறது, உங்கள் அறைக்குள் கடந்து வருகிறது, உங்கள் படுக்கையிலே கடந்து வருகிறது. அந்த விசுவாசத்தோடு அந்த வசனத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய வேத வசனங்கள் அவளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அவர்கள் வழி நடக்கிறவர்களுக்கு, அவர்களுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவைகள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வல்லமை பெற்றவை என்று நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20, 21, 22 சொல்கிறது. அவருடைய வசனங்கள் அவளை கண்டுபிடிக்கிறவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 30 அதிகாரம் 17 வசனத்திலே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளை பற்றி மல்கியா அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனம், இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சங்கீதம் 105:37 சொல்கிறது, தேவ பிள்ளைகளாய் இஸ்ரவேல் ஜனங்களின் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. இந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொள்வோம். இந்த மாலை வேளையில் இத்தனை வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறேன். வசனத்தின் மூலமாக சுகம் கொடுக்கும் தெய்வமே, என்னையும் தொடும், என் வியாதியையும் போக்கும், என் வலியையும் நீக்கும், எனக்கும் சுகத்தை தாரும் ஜெபம் பண்ணுவோம்.
என் கூட சேர்ந்து வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கரங்களை வைத்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதியோடு, சரீரத்திலே பலவீனத்தோடு, வேதனைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஆப்ரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை என்று டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகம் அடைவார்களாக. எந்த டாக்டர்கள் ஆப்ரேஷன்கள் தான் அவர்களுக்கு தேவை என்று சொன்னார்களோ அதே டாக்டர்கள் அவர்கள் வாயாலே நீங்கள் பரிபூர்ண சுகம் பெற்றுவிட்டீர்கள், உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பரிபூர்ண சுகத்தை சரீரத்திலே கொடுத்தரலாம். நன்றி நன்றி, கோடானு கொடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவர்.